இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை, அவ்வளவு சூப்பரா இருக்கு. என்ன நீ எது நல்லா இருந்தாலும் பிடிங்கிற? எனக்கு அப்படிதான், ஏதோ நல்லா இருந்துச்சுன்னா அச்சு பிடிங்கிடுவேன். ஓஹோ, அப்படிப்பட்டாளா? உன் வீட்டுக்கு வரேன். இந்த நெக்லஸ் உனக்கு நல்லாவே இல்லையே. ஆஹா, ஒர்க் அவுட் ஆகுதுரா. இந்த புடவை உனக்கு அசிங்கமா இருக்கு, நல்லாவே இல்லை. ஐய் மோசம், அப்படி சொல்லக்கூடாது. இதுல விவரமா இருக்குறப்பா, வெக்கமா இருக்கா? இரு அணைக்கிறேன். ஏம்பா என்னப்பா இது? மிட் நைட்ல இருந்து அலற, ஏதாவது கனவு கண்டியா? ஆமா. என்ன கனவுப்பா? கனவுல ஏதாவது பேய் வந்துச்சா? இல்ல, என் பொண்டாட்டி வந்தா. ரெண்டும் ஒன்று தான்பா. ஏம்பா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகாம எப்படி பொண்டாட்டி வருவா? சரிப்பா, பொண்டாட்டி தானே கனவுல வந்தது, அதுக்கே எப்படி அலற? என் பொண்டாட்டி என்ன துரத்தி துரத்தி அடிச்சாலே. ஓ, அப்ப நம்ம ரெண்டு பேரும் பொண்டாட்டி ஒண்ணுதானா? உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி அப்புறம் ஒன்னா இருக்க முடியும்? ஏம்பா நான் அதை சொல்லலப்பா, உன் பொண்டாட்டியும் என் பொண்டாட்டி மாதிரி தான் அடிப்பாளான்னு கேட்டேன். ஆமாண்டா, பொரட்டி பொரட்டி அடிப்படா. சரி, இப்ப கனவுல எதுக்காக அடிச்சா? அணைச்சேன், அடிச்சிட்டா. அதுக்கே அடிச்சா? அவளுக்கு இருட்டுனவே ஆகாதடா. இருட்டுன்னு ஆகாதா? அப்படின்னா உனக்கும் அது நடக்கலையா? நடக்கலடா, அதனாலதான் நான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன். கடைசியில இந்த வீட்டுல வந்து மாட்டிட்டேன். இந்த பொண்ணுங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆகுறது? நான் எப்ப வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டியோட சேர்றது? பாண்டியா, நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்காக நான் ஒரு தியாகம் பண்றேன். தியாகமா? என்ன தியாகம்? 3 பொண்ணுங்களும் தூங்குறப்போ அவங்க கழுத்துல தாலியை கட்டி 3 பேரையும் என் பொண்டாட்டி ஆக்கிடுறேன். அவன் 3 முடிச்சு தான் போடுவான், ஆனா நான் மொத்தம் 9 முடிச்சு போட்டு முடிச்சு அவுத்து விட்டு உன்னை எஸ்கேப் ஆக்கி விட்டுறேன். பாவண்டா. அட, பாவம் புண்ணியெல்லாம் பார்க்காதப்பா. நீ பாவண்டா, 4 பேர் உன்னை பீஸ் பீஸ் ஆகிறாளுங்க. அத பத்தி நீ கவலைப்படாதப்பா, நான் கட்டுற தாலி என்ன காப்பாத்தும். என்னடா சொல்ற? என் மேல கைய வச்சுக்கினா நீங்க விதவை ஆடுவீங்கன்னு மிரட்டி லைஃப் லாங் நான் எஸ்கேப் ஆயிடுவேன். ஐயோ ஐயோ, ஏன்பா நான் தானே ரன் பண்றேன்னு சொன்னேன், நீ எதுக்குப்பா அலற? நான் எங்க அலறேன்? உள்ள திருடுனா? ஆமா, இந்த வீட்டுல திருடுறதுக்கு என்ன இருக்கு? ஐயோ அதானே. கொலை கேஸ் ஆயிருப்பது. அட மானங்கட்ட திருடன, இந்த வீட்ல அப்படி என்னடா இருக்கும்? குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில் தான்டா இருக்கும். அதோட திருட வந்த சார், நான் திருட இல்ல சார். டேய், எந்த திருடனா தன்னை திருடன் ஒத்துக்கோனாடா? ஐயோ சொன்னா கேளுங்க, நான் திருட இல்லங்க. அப்ப நீ யாரு? டாக்டர் அரவிந்தங்க. டாக்டர் அரவிந்தனா? நீங்க எங்க இங்க வந்தீங்க? உன்னை பார்க்க தான் வந்த மல்லி. அதுக்கே பின்பக்கமா செவரேறி குதிச்சு வந்தீங்க? யோ, இந்த மூஞ்சி தான் டெய்லி ஹாஸ்பிடல்ல பாக்குறியா? எதுக்கு ராத்திரில இப்படி திட்டுத்தனமா வந்து பாக்குற? அது இல்லங்க, இருட்டுல திருட்டுத்தனமா காதலிய பாக்குறதுல ஒரு கிக் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படின்னு எந்த நாதாரி சொல்லுச்சு? நான் தான் சொன்னேன் மாமா. ஏண்டி நீயே சொல்லிட்டு நீயே அடிக்கிறியா? இல்லக்கா, இவர் இன்னைக்கு வருவாரு நான் எதிர்பார்க்கல. ஏன் வேற யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்த்தியா? யோ பய, அவரு புதன்கிழமை தான் வருவேன்னு சொன்னாரு. ஏன் புதன்கிழமை வரேன்னு சொல்லிட்டு ஏன் செவ்வாய்க்கிழமையே வந்த? ராத்திரி 12 மணி ஆயிப்போச்சு. ஆஸ் பர் மெடிக்கல் சயின்ஸ் இன்னைக்கு புதன்கிழமை தானே. ஐயோ, ஏன் பாண்டியா, லவ் பண்றவங்க எல்லாம் இப்படி மென்டலாவே சுத்தி நிக்கிறாங்க? ஏயோ, உன்னை உங்க அண்ணனை ஃபாலோ பண்ண சொன்னேன், ஃபாலோ பண்ணியா? எங்க அவன் தான் முள்ளிய ஃபாலோ பண்ணிக்கிறானே, அவங்க அண்ணன் எங்க ஃபாலோ பண்றான்? யோ, இத உன்னை தவிர எவனும் கட்டிக்க மாட்டான், எங்கேயும் ஓடி போயிடாது. உன் அண்ணனை கரெக்ட் பண்ணாதான் உனக்கு கல்யாணம். அதனால உன்னை கோகிலா வீட்டுக்கு போய் என்னென்னலாம் பண்றான்னு கவனி. ஏன் அதை நீங்க பண்ண மாட்டீங்களா? எல்லாத்தையும் நாங்களே பண்ணணுமா? பேசாம உங்க எல்லாரையும் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா? ஏன்பா அடிச்சா? ஐயோ, விளையாட்டு கூட இதுங்களை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லாத. ஏன் அண்ணன் சென்டிமெண்டா? இது கூட மனுஷன் வாழ்வானையா? யோ டாக்டர், மரியாதையா உன் அண்ணனை ஃபாலோ பண்ணு. வா மல்லி போவோம். டேய், அவளை எங்கடா கூட்டிட்டு போற? வந்ததும் வந்துட்டேன். கொஞ்ச நேரம் மல்லி கூட லவ் பண்ணிட்டு போறேன். ஒய்ஞ்சு போ. வா மல்லி. டேய், இருட்டுல உட்காந்து பேசாதீங்க. ஏன்பா? ஏன்னா அவர் தெரிய மாட்டான். அவர் தமாசு சொல்ல. என்னப்பா பேய்ங்க நடமாற நேரத்துல லவ் பண்ணுகிறான்? அவன் பேய் தான் லவ் பண்றான். ஒன்ன சொன்னா 3 பேய்ங்க முறைக்குது. மாமா, ஐயோ 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 ஐயோ, என்ன என்ன
நான் அவரை பார்க்கணும். யார டாக்டர்? அவன் முள்ளிய கொண்டு போயிருக்கான், அவன் எதுக்கு பார்க்கணும்? நான் ஒண்ணும் காவால உண்ட காக்கா மாதிரி இருக்கிற இந்த டாக்டரை சொல்லல, ஆண்டிய சொன்னேன். ஆண்டிய ஆ, பார்க்கணும். ஆ. பழனிமலை அடிவாரத்துக்கு போ, ஆ. நிறைய ஆண்டிக தலையில தட்டை வச்சுன்னு படுத்துட்டு பாருங்க. தட்டி எழுப்பி தட்டுல 4 நாள் போட்டுட்டு கரெக்ட் பண்ணிக்கோ. மங்குனி மாமா, நான் ஒன்னும் பிச்சைக்கார ஆண்டிய கேக்கல, ஆ, என் டார்லிங், என் லவ்வர் ஆண்டிய கேட்டேன். ஆ, அந்த திருட்டு பையன் தான் ஜெயில இருக்கிறானே, அவனை எப்படி பார்க்க முடியும்? வேணும்னா ஒண்ணு பண்ணு, உங்க அப்பனை போட்டு தள்ளிடு, நேரா ஜெயிலுக்கு போயிட்டு அங்க போய் 2 பேரை மீட் பண்ணிங்கோ. போடுறேன். ம். எங்க அப்பனா இல்ல, ம். எங்க அக்கா விதவையானாலும் பரவாயில்லன்னு உன்னை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன். ஏமா உனக்கு ஆட்டோக்காரனை பார்க்கணுமா? அதான் உலகமா நிக்கிறானே, உள்ள கூட்டு போ. இந்த ஆள் மட்டும் ரூமுக்குள்ள வராம நீங்க தான் பாத்துக்கணும். என் இடுப்புக்குள்ள சொருகி வச்சிருந்த 100 ரூபாய திருடிட்டான். ஏமா அந்த 100 ரூபா வைக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கல உனக்கு? இந்த ஆளு ஈரக்குலையில வச்சிருந்தா கூட எடுத்துடுறேன், நான் என்ன பண்றது? ஐயோ, இது பெரிய வில்லன் கேஸுப்பா. ஆமா, நீ என்ன நோண்டிட்டு இருக்க? கடிக்கணனுக்கு கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஏ லூசே, இந்நேரத்துக்கு எல்லா எஃப்எம் ஸ்டேஷனும் மூடி இருப்பான். இப்ப போய் சுவிட்ச் ஆஃப் அது இதுன்னு உள்ள போ. போ. ஐயோ ஐயோ, எங்க என்னடா? யாரா அவன்? ஐயோ ஐயோ, போச்சே போச்சே, போயே போச்சே. ஐயோ, என்னையா போச்சு? குவார்டர்ல மீதி வச்சிருந்தேன், அது இப்போ காணாம போச்சு. வாங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். எங்க? போலீஸ்க்கு போய் கோர்ட்டுக்காக? யா போயால போயா. நேரா போலீஸ்க்கு போய் நாங்க அடிச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடு. விட மாட்டேன், வெட்டாம. கருமம் புடிச்சவன். ஏண்டா இந்த கம்நாட்டி பேமானி வச்ச சரக்க எந்த நாதாரிடா எடுத்திருப்பான்? ஏம்பா ஏம்பா அவ்வளவு கேவலமா பேசுற? ஏன்? சரக்கு பாத்திரன்னு சொல்லி நான் தான் எடுத்து அடிச்சேன். என்ன ஜென்மனா நீ? போடா. இந்த வீட்ல எல்லாம் நவகரகமா இருக்கு, ஒண்ணு ஒரு ரகமா இருக்கு. ரொம்ப பேடா இருக்குது போல் இருக்கு. கடை திறந்து 1/2 மணி நேரம் ஆகுது, இது வரைக்கும் சரக்கு அடிக்க வாய்ப்பே காணும். அடிக்க முடியாது எனக்கு, நாக்கு வேற நம்மளம்மாங்குது. சரக்கு இல்லாமல் காய்கறிலாம் உதறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா. ஐயோ கடவுளே சாமி. சைக்கிள் ஒன்று அனாதையாக கிடக்குது, ஆதரவு கொடுத்துருவோமே. எவ்வளோ ஒருத்தன் மாட்ட மாட்டானா? மாட்டிட்டான். அண்ணே என்ன ஒரு நிமிஷம் வாங்கல. அண்ணே என்ன விஷயம்? சைக்கிள் ஒன்று விலைக்கு இருக்கு, வாங்குறீங்களா? எங்க இருக்கு? இதானே? இதுவா? ஆ, என்ன ரேட்டு? ரேட்டு நாங்க போடலாங்க. ரேட்டு உங்களால எவ்வளவு முடிவு கொடுத்துட்டு எடுத்துட்டு போயிட்டே இருங்க. ஏன் விலை தெரியாதா உனக்கு? தெரியும், உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு. உங்களால எவ்வளவு கொடுக்க முடியும் கொடுத்துட்டு எடுத்துட்டு போயிட்டே இருங்கண்ணே. ஏன் எடுக்கிறீங்க? ஏன் சைக்கிளை எனக்கே வைக்கிறியா நீ? உங்க சைக்கிளா? ஆமாண்டா வெண்ண. மவனை மறுபடியும் இந்த ஏரியா பக்கம் உன நான் பார்த்தேன், கைய காலை ஒடிச்சு தூர போட்டுறேன். கோட்டை காசு கொடுத்து எடுத்துட்டு போங்கண்ணே. அண்ணே அண்ணே